எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு புது நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 39 வயசு லேடி வந்து அடித்தே கொல்லப்பட்டிருக்காங்க வெட்னஸ்டே அன்னைக்கு. எதனால் அப்படின்னா வந்து யார் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னா பான் ஷாப் ஓனர், அதாவது வந்து அந்த அடகு கடைக்காரரும் அப்புறம் அவரோட வந்து 2 3 பேர் வந்து அந்த அந்த லேடியை வந்து அடித்து வந்து கொண்டு இருக்காங்க. என்ன இருக்குன்னா வந்து ஃபேக் கோல்டு ஆர்னமெண்ட்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க இந்த அம்மா. பான் ஷாப் ஓனர் வந்து யார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ராஜாராம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு 53 வயசு ஆகுது. அவர் வந்து ஜிபிஎம் நகர் அப்படின்னு சொல்லி ரத்னபுரிக்கு பக்கத்தில் வந்து அங்கே இருக்கிறது சரண்டர் ஆகியிருக்காரு. அது அந்த இதில் வந்து என்ன சின்ன வேடம்பட்டி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்கிட்ட போய் ஜி பாண்டி அப்படிங்கிறவர்கிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டார். தேர்ஸ்டே அன்னைக்கு அர்லி ஹவர்ஸில் வந்து சரண்டர் ஆகியிருக்காரு. டிஏஓ என்ன பண்ணியிருக்காருன்னா பாண்டி வந்து உடனே போலீஸுக்கு வந்து அவரை வந்து போலீஸ்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். சரவணம்பட்டி போலீஸ்கிட்ட அவங்க வந்து என்ன கேஸை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, அரெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க ராஜாராமை அந்த மர்டர் பண்ணதுக்காக. அந்த மர்டர் பண்ணப்பட்ட அந்த லேடி பேர் வந்து என்னென்னா எம்பி சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஊத்தாங்கரை அப்படிங்கிற இதை சேர்ந்தவங்க, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது. என்ன சொல்கிறாங்கன்னா ராஜாராம் வந்து ஒரு பான் ஷாப்பை வந்து நடத்திட்டு இருந்திருக்காரு, அடகு கடை ப்ளஸ் ஒரு ஸ்வீட் ஷாப்பும் நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த சின்ன மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லிங்கிற துடியில் ஒரு பக்கத்தில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 8th வந்து சுதா என்ன பண்ணியிருக்காங்கன்னா விசிட் பண்ணியிருக்காங்க அந்த பான் ஷாப்பை. அங்கே வந்து ஒரு கோல்டு ரிங்கு வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க 30,000 அதில் வாங்கியிருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் டே வந்து திரும்பி வந்து அந்த இடத்துக்கு வந்து இன்னொரு கோல்டு ரிங்கையும் வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க 32,000 வந்து வாங்கியிருக்காங்க. அப்புறம் வந்து என்ன ஆயிருக்குன்னா டிசம்பர் 12th வந்து அவங்க வந்து பேங்கிள்ஸை வந்து 75,000க்கு வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. வந்து அடுத்தடுத்த நாள் இந்த மாதிரி வந்து கொடுத்தது வந்து அவருக்கு ஏதோ சஸ்பீஷியஸாக வந்து இருந்திருக்கு, சந்தேகப்படும்படியாக இருந்திருக்கு அவங்கள. அதனால் வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸை வந்து பிளட்ஜ் பண்ணதை வந்து அப்ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து டெஸ்டிங்காக இருந்திருக்காரு. என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா வந்து இந்த ஆர்னமெண்ட்ஸ் வந்து இந்த ஆபரணங்கள் வந்து உண்மையானது இல்லை, உண்மையான கோல்டு இல்லை, போலி அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்குன்னு ஆஃபீஸர் வந்து சொல்லியிருக்காரு. வந்து இது ஃபேக்குன்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்ணியிருக்காருன்னா சுதாவுடைய வந்து இதை வந்து ட்ரேஸ் பண்ணியிருக்காரு அட்ரஸை. அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோல்டை வந்து கோல்டுன்னு சொல்லி தான் அதை வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. நமக்கு என்ன தெரிய வந்திருக்குன்னா அவங்க கொடுத்த அட்ரஸுமே ஃபேக்கு தான், பொய்யான ஒரு அட்ரஸை கொடுத்துருக்காங்க. ராஜாராம் வந்து அவருடைய அசோசியேட்டை வந்து மகேந்திரன் அப்படிங்கிறவரை வந்து அவங்கள வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காரு. டிசம்பர் 17th வந்து என்ன இருக்குது அப்படின்னா வந்து சுதா வந்து அந்த பான் ஷாப்புக்கு வந்து திரும்பி வந்து 2 கோல்டு ரிங்ஸை வந்து இது பண்ணியிருக்காங்க 90,000க்கு வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ராஜாராமும் மகேந்திரனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அவங்கள, அந்த சுதாவை அந்த பிளட்ஜ் பண்ண அந்த ஃபேக் ஆர்னமெண்ட்ஸை வந்து அப்படியே அதை பற்றி கேட்டிருக்காங்க. அப்புறம் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. பணம் எவ்வளோலாம் கொடுத்துருக்காங்களோ அது எல்லாத்தையும் வந்து திரும்பி ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து அதுக்கு ரிஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, முடியாது, பணத்தை தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு ராஜாராம் வந்து அவங்கள அசால்ட் பண்ணியிருக்காரு. அவங்கள வந்து ஒரு ஐசோலேட்டட் இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க அந்த ஸ்வீட் ஷாப் பக்கத்தில். மகேந்திரன் அப்படிங்கிறவர் இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டும் அவரோட ஜாயின் ஆகி அசால்ட் பண்ணியிருக்காங்க. எப்படின்னா பிவிசி பைப்பை வச்சு வந்து தாக்கியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த 3 பேரும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த மெக்கானிக் ஷாப் ஒன்று இருக்குது அதுக்கிட்ட வந்து அந்த அத்திப்பாளையம் ரோட்டில், அதாவது சரவணம்பட்டி பக்கத்தில், அங்கே போய் வந்து அவங்கள பிவிசி பைப்பாலையும் ஒரு பெரிய மர கட்டைனா ஒரு லாகுனாலையும் வந்து அடிச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதில் வந்து அவங்க என்ன ஆயிருக்காங்கன்னா அன்கான்ஷியஸ் ஆகிட்டாங்க. அன்கான்ஷியஸ் ஆன உடனே என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த 3 பேரும் வந்து இந்த சுதாவை அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. திரும்பி வந்து 8 o'clock வந்து பார்த்துருக்காங்க. என்ன ஆயிருக்குன்னா அவங்க வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு. எல்லாமே வாலண்டியராக போய் வந்து சரண்டர் ஆகிட்டாரு. சரவணம்பட்டி போலீஸ் வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க, அதை தேடிக்கிட்டு இருக்காங்க. மீதி 2 பேரும் வந்து தப்பிச்சிட்டாங்க. அவங்கள வந்து தேடுதலில் வந்து இப்போ ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்திருக்கு. நம்ம வந்து இப்போது கோல்டெல்லாம் பிளட்ஜ் பண்ணுறதுக்கு பலவிதமான ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பேங்க்லலாம் நேஷ்னல் பேங்க்கு அந்த இதிலலாம் எல்லா பேங்க்ஸ்லேயுமே அதை வந்து பார்த்து எல்லாம் வெரிஃபை பண்ணால் தான் வந்து அவங்களுக்கு பிளட்ஜே வந்து நம்மளுக்கு வந்து பண்ண முடியும். இவங்க
வந்து ஆர்டிஃபிஷியலை கொடுத்தா அது எப்படி வந்து அவங்க செக் பண்ணாமல் எப்படி பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது தெரியல. இந்த பான் ஷாப்பில் இருக்கிற ஓனரு ஆக்சுவலி செக் பண்ணிட்டு தான் வந்து கொடுப்பாங்க. இவங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் வந்து பணம் ஏதாவது கிடைக்குமா என்ன ஏது அப்படிங்கிறது வந்து நம்ம பாதி அமௌண்ட்டோ ஏதாவது ஒரு அமௌண்ட் வந்து கிடச்சிருக்கும். இவங்க வந்து அலிஜிடாக வந்து இவங்கள வந்து அடித்தே வந்து கொன்னுருக்காங்க. அதனால் வந்து அரெஸ்ட்டும் பண்ணப்பட்டிருக்காங்க. அதனால் வந்து நம்ம முன்கூட்டி வந்து எதையுமே வந்து எதாக இருந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வரும்போது நம்ம ஆக்ஷன் எடுக்காமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் மாதிரி கொடுத்து அதுக்கப்புறமா போய் வந்து அவங்க ஆக்ஷன் எடுக்கும்போது நம்ம இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லேருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஃபேக்காக இருக்கிறது அதில் வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும். நம்மளும் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து பணம் தேவை அப்படின்னா வந்து ப்ராப்பராக வந்து அந்த மெத்தடில் போகும்போது தான் நம்மளுக்கு வந்து அது ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணாது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.